வணக்கம் பிரவீன். மயிலாடுதுறை நகரில் கூரைநாடு செம்மங்குளம் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி இரவு சிறுத்தை ஒன்று நடமாடிய வீடியோ காட்சிகள் வெளியானது. சிறுத்தை நடமாட்டத்தை உறுதிப்படுத்திய வனத்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் இணைந்து தேடுதல் வேட்டையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். சிறுத்தை பிடிபடாத நிலையில் சிறுத்தை ஆரோக்கியநாதபுரம் கருவேலங்காடு பகுதிக்கு இடம்பெயர்ந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சிறுத்தையை பிடிப்பதற்கு ஆனமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து வனக்காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் 16 தானியங்கி கேமராக்கள், மதுவிலிருந்து சிறுத்தையை பிடிக்க 3 கூண்டுகள் வரவழைக்கப்பட்டு சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்கவும் சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. கருவேலங்காட்டில் பொருத்தப்பட்ட தானியங்கி கேமரா மற்றும் கூண்டுகளில் சிறுத்தை சிக்கவில்லை என அதிகாரிகள் காலையில் தகவல் தெரிவித்தனர். சிறுத்தை எங்கிருக்கிறது என்பது புலன்படாத நிலையில் 3ஆம் நாளான நேற்று சித்தர்காடு பகுதியில் ஆடு ஒன்று கழுத்து குதிரை நிலையில் இறந்து கிடந்தது. ஆடு கொல்லப்பட்டிருந்த தன்மையை ஆராய்ந்த வனத்துறையினர் ஆட்டை சிறுத்தை கொன்றிருக்க 70% வாய்ப்புள்ளதாகவும் கால் தடங்கள் இல்லாததால் உறுதியாக சொல்ல முடியாது என பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வரும் என்று தெரிவித்தனர். தொடர்ந்து ஆரோக்கியநாதபுரம் கருவேலங்காடு பகுதியில் நேற்று இரவு 3 கூண்டுகள் ஆடுகள் மற்றும் இறைச்சியை வைத்து சிறுத்தை அகப்படுமா என்று வனத்துறையினர் காத்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் பிளாட்பாரம் பகுதியில் ஆட்டினை அடித்து சிறுத்தை தின்றதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் ஆய்வு செய்தனர். கொல்லப்பட்ட ஆட்டின் தலை மற்றும் முன்னங்கால்கள் மட்டும் எஞ்சியுள்ள நிலையில் அவற்றை வனத்துறையினர் மற்றும் போலீசார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். இப்பகுதியில் ஆடுகள் நாய்கள் கடித்து குதறிக்கொள்ளும் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆட்டின் தலை மற்றும் முன்னங்கால்கள் கைப்பற்றப்பட்டு முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து சிறுத்தையை கண்காணித்து அதனை திறமையாக பிடிக்கும் பணியில் உள்ள பொம்மன், காளான் ஆகிய இறந்த ஆட்டை ஆய்வு செய்தனர். சிறுத்தை சென்றதாக தடயங்கள் இல்லாததால் சிறுத்தை தான் கொன்றது என்பதை உறுதிப்படுத்த இயலாது என்று வனத்துறையினர் கூறினர். ஆட்டை உடற்பூர்வ ஆய்வுக்கு பிறகு ஆய்வு எடுத்த பிறகு சென்றனர். நாய் கடித்து கொண்டிருக்கலாம் வாய்ப்புள்ளதாகவும் தடயங்கள் ஏதும் இல்லாததால் சிறுத்தை தான் அடித்துக் கொன்றது என்பதை வனத்துறையினர் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. இந்நிலையில் சென்னையில் இருந்து கூடுதல் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் முனைவர் நாகநாதன் IFS மயிலாடுதுறையில் முகாமிட்டு கூரைநாடு, செம்மங்குளம் மற்றும் ஆரோக்கியநாதபுரத்தில் சிறுத்தை தென்பட்ட பகுதியில் நேரடி கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். 8 மோப்ப நாய்கள் ஆரோக்கியநாதபுரம் கருவேலங்காடு பகுதியில் கொண்டு செல்லப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் சிறுத்தை இருப்பது உண்மைதான். சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க 16 சென்சார் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராவில் சிறுத்தையின் நடமாட்டம் தென்பட்ட படம் உள்ளது என அவர் தெரிவித்தார். மேலும் சிறுத்தைக்கு வேறு இடத்தில் கூண்டு அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சார்.